இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான தக்காளி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி கொத்து செய்யறதுக்கு 10 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய். அதிகமாக தேவையாக இருந்தால் இன்னும் இதை விட அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சாச்சு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வெடித்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கின உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை நல்லா கிளறி விட்டு வேக விட்டுடலாம். 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இது நல்லா வெந்து மசியணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசிய விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்கள்